Hi viewers, very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ எதுக்கானது அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸை வந்துட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். நம்ம வந்துட்டு அந்த பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்பென்ஸை ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்திருக்குன்னு கேல்குலேட் பண்ண முடியும். ஆவரேஜ் எவ்வளோ வந்திருக்கு, தென் அதில் அதிகமான எக்ஸ்பென்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் கேல்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? தென் யூசர்கிட்ட தான் வந்துட்டு எல்லா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு ஆயிருக்கு அப்படின்றத யூசர்கிட்ட தான் இன்புட்டை வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பண்ண முடியும் அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கான பைத்தான் ப்ரோக்ராம் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டே டியூன் கடைசி வரைக்கும் பாருங்கள். எதுக்காகனா ஸோ இந்த வீடியோ முடிச்சு நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ப்ரோக்ராமை தென் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து அப்படியே டைப் கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த இப்போ பண்ண போகிற கோடோட லிங்க்கை வந்துட்டு கொடுத்துருக்கேன், கித்தப் லிங்க்கு. அதில் போய் கோடை ஆக்சஸ் பண்ணி ஜஸ்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட போதும். ஓகே, ஸோ அப்படியும் நீங்கள் வேணும்னா ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கிறேன். என்னென்னா எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் அப்படின்ட்டு போட்டுக்கிறேன். ஓகே, எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு. ஓகே, ஏன்னா நமக்கு இன்றைக்கோட ப்ரோக்ராமோட பர்பஸே என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஸை வந்துட்டு பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது தான். ஓகே, எவ்வளோ வந்துட்டு டோட்டல் எக்ஸ்பென்ஸ், ஆவரேஜ் எவ்வளோ, அதிகமாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? எக்ஸ்பென்ஸை ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி அதையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு என்னென்னா ஒரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த எம்டி லிஸ்ட்டை வந்துட்டு அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ எதுக்காக இந்த எம்டி லிஸ்ட் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸை ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, லிஸ்ட்டில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து இந்த எம்டி லிஸ்ட். ஓகே, ஆனால் வந்துட்டு இப்போது எடுத்தோடனே எதுவும் ஸ்டோர் பண்ணல. ரீசன் என்னென்னா இதுக்கப்புறம் தான் நம்ம யூஸருக்கு இருந்து இன்புட் வாங்க போகிறோம். வாங்கின இன்புட்டு தான் வந்துட்டு இந்த எக்ஸ்பென்ஸ்ன்ற லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது எம்டியாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோன்னா யூஸர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறோம். ஓகேவா? தென் அதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன இன்புட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்றது இன்புட்டை வாங்கணும். பட் ஆனால் எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? இப்போ வந்துட்டு நமக்கு எக்ஸ்பென்ஸ் எதில் இருக்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கலாம், ஃபுட்டுக்கு இருக்கலாம், வேறு ஸ்கூல் ஃபீஸ், இந்த மாதிரி வேறு ஏதாவது டூர் போயிருந்தோன்னா அதுக்காக, வேறு ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு பை பண்ணியிருந்தோம்னா அது வேறு இந்த மாதிரி நேவிகேஷனுக்காக. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு பர்பஸ் பொறுத்து நிறைய எக்ஸ்பென்ஸ் வரும். ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு ஒரு 6 அப்படி இருக்குன்னா ஸோ 6 எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ நம்பர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்றது இன்புட்டை வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்றது யூசர் இன்புட்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அத்தனை தடவை ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணி யூசருக்கு இருந்து இன்புட் வாங்க போகிறோம். அதுக்காக தான் வந்துட்டு இது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டரியா நம்பர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எதுக்காக இன்டீஜரில் வாங்கியிருக்கேன்னா நம்பர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு ஒரு நம்பர், தட் மீன் இன்டீஜர், அதனால தான் இன்டீஜரில் வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப்பை டிஃபைன் பண்ணி ஃபார் லூப்பில் இருந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தாங்களோ அத்தனை தடவை ஃபார் லூப்பை ரன் பண்ணி அத்தனை இன்புட்டை வாங்கிட்டு அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்துட்டு நெக்ஸ்ட் பண்ண போகிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் எவ்வளோ தடவை ஃபார் லூப் ரன் ஆகணும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி n டைம்ஸ். ஓகே, தட் மீன் எத்தனை தடவை வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை இன்புட் நமக்கு தேவை. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அத்தனை தடவை ஃபார் லூப்பை ரன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டுன்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட்டை ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அமௌண்ட்டும் இதில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? தென் ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் அப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும். நம்மளோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்ஸும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா தென் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு இண்டிஜர் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ வந்துட்டு ஒரு 5000 10,000 இந்த மாதிரி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளோட எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்லேயும் இருக்கலாம். ஓகேவா? தென் ஸோ ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளோட் டேட்டா டைப்பில் இன்புட் வாங்குறேன். ஸோ ஃப்ளோட் ஆஃப் ஆக்சுவலாக இண்டிஜுவலில் வாங்கினோம் எப்படி கொடுப்போம், இன்ட் ஆஃப் இன்புட்டாக கொடுப்போம். அதே மாதிரி தான் இங்கே ஃப்ளோட்டில் வாங்கினாலும் ஃப்ளோட் ஆஃப் இன்புட்டாக தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்டர் எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்டர் எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து வந்துட்டு எக்ஸ்பென்சஸ்னு ஒரு எம்டி லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்பன் பண்ணுறேன். ஸோ இதை அப்பன் பண்ணால் மட்டும்தான் இந்த அமௌண்ட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகும்.
ஸோ அப் அண்ட் ஆஃப் எதை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை தான் அப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஃபார் லூப்பில் பண்ண வேண்டிய ஒர்க்கு. இதை முடிச்சாச்சு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸோட கேல்குலேஷன் தான் இதுக்கப்புறம். ஸோ என்ன கால்குலேஷன் அப்படின்னா எல்லா எக்ஸ்பென்ஸையும் சம் பண்ண போகிறோம், சம்மேஷன் பண்ணிவிட்டு ஆவரேஜ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து தான் மேக்ஸிமம் அதிகமான எக்ஸ்பென்ஸ் என்னது அப்படின்றத கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சம்மேஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக டோட்டல் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதில் சம் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த சம் அப்படின்றது என்ன அப்படின்னா சம்ன்றது பைத்தானில் இன்பில்டாக இருக்கிற ஒரு கீவேர்ட். இதை யூஸ் பண்ணி ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம இன்புட்டை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம கொடுத்த எல்லா எலமெண்ட்ஸையும் சம் பண்ணி ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துரும். ஓகே, நம்ம வந்துட்டு சமேஷனுக்கு ப்ரோக்ராம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சமேஷன் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் தட் மீன் இந்த கீவேர்டுக்கு இன்புட் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எதில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த லிஸ்ட்டை வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணிடும். ஆனால் நம்ம இனிமேல் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா ஆப்ரேஷனையும் முடிச்சிடலாம். என்ன அப்படின்னா ஆவரேஜ். ஸோ ஆக்சுவலாக ஆவரேஜ் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, என்னென்னா நம்பர் ஆஃப் ஆவரேஜில் என்ன பண்ணுவோம், எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 10 இருக்குன்னா 10 எலமெண்ட்ஸையும் சம் பண்ணுவோம், பண்ணிவிட்டு டிவைட் பை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ 10, ஸோ டிவைட் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். சம் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை டிவைட் பண்ணிட்டா ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ ஆல்ரெடி சம் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அதை எடுத்து யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு டோட்டல் கொடுத்துட்டேன். தென் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோனா அதை வந்துட்டு ஆல்ரெடி இங்கே வாங்கியிருக்கோம் இல்லையா இன்புட். ஸோ எதுக்காக இந்த மாதிரி இன்புட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆவரேஜ்லாம் எடுக்கணும்னா தேவைப்படும். ஓகே, ஸோ அதுக்காக தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் முதலே வாங்கினதுனால அதை வந்து ஜஸ்ட் யூஸ் மட்டும் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே என்ன தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ லென்த் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்தா கூட கரெக்டாக வரும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே லாஜிக் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்துட்டு யூசர் இன்புட்டாக இப்போ யூசர் வந்துட்டு 10 எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அதாவது 10 இன்புட் கொடுத்தாருன்னா 10 வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ அப்போ 10 தடவை ஃபார் லூப் ரன் ஆகும். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 10 எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணும் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்படின்றப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 10 அதே தான் வந்து இங்கே எக்ஸ்பென்ஸில் இருக்க போகுது. ஸோ நான் இப்போ வந்துட்டு இப்படி கொடுத்தாலும் தப்பு இல்லை. இங்கே ஓகே, இங்கே வந்துட்டு கமாண்ட் லைனில் எழுதுறேன். தட் மீன் இங்கே எண்ணுக்கு வந்துட்டு இதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு வந்துட்டு லென்த் ஆஃப் கீவேர்டை யூஸ் பண்ணி இப்படி கொடுத்தா கூட ஒர்க் ஆகும். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டு எண்ணே யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ லென்த் ஆஃப் எக்ஸ்பென்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா என்னன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் சம் கால்குலேட் பண்ணிட்டோம், ஆவரேஜ் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு மேக்ஸிமம் அப்படின்ற எலமெண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதாவது எந்த எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதான் அடுத்து கால்குலேட் பண்ண போகிறது. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸா அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். பைத்தானில் வந்துட்டு மேக்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு இன்பில்டாகவே இருக்குது. இந்த மேக்ஸ் அப்படின்ற கீவேர்டில் எதுக்கு அப்படின்னா இது யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதுக்கு இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா நம்ம கொடுத்த இந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸில் எது வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் அப்படின்றத அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் தான் வந்து நம்மகிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு 10 எலமெண்ட்ஸ்னால் 10மே வந்துட்டு 10 வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பென்ஸ். ஸோ அதை இன்புட்டாக கொடுத்தோம்னா எந்த எக்ஸ்பென்ஸ் அதிகம்னு கொடுத்துரும், அது நமக்கு தேவையான அவுட்புட். அப்போ வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் இன்புட்டாக கொடுத்தா மட்டும் போதும். ஸோ வந்துட்டு இன்புட்டாக கொடுத்தாச்சு. ஸோ நம்மளோட கேல்குலேஷன்லாம் முடிஞ்சது. இப்போ பிரிண்ட் பண்ண வேண்டியதான் மிச்சம். ஓகேவா, பிரிண்ட் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்லாஷ்ன்னு நீங்கள் கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஸ்லாஷ்ன்னு இப்படி கொடுத்துட்டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகே, இங்கே எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ எதுக்காகனா என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியணும் இல்லையா, ஸோ அதுக்கு அடுத்து அதை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு எக்ஸ்பென்ஸை பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து டோட்டல் பார்த்தோம் இல்லையா, அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். டோட்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். டோட்டல் எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும், அதனால தான். ஸோ டோட்டலை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்துட்டு ஆவரேஜ் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கோலன் கொடுத்துட்டு ஆவரேஜோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே ஆல்ரெடி இன்னும் ஒரே ஒரு லைன் தான் மிச்சம் இருக்குது. என்ன அப்படின்னா ஸோ பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டேன், இங்கே கொடுத்துட்டேன். அடுத்து வந்துட்டு மேக்ஸிமம் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ
ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, ஏன் அப்படின்னா இதுதான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக செலவானது. ஓகேவா, அதனால் ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ்னு கொடுத்துட்றேன். என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஷியோர். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமை 100% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு கேட்கும். நான் வந்துட்டு 10ன்னு கொடுக்குறேன். ஸோ சிம்பிளாக கொடுத்துருக்கலாம் அதே. ஸோ ஓகே, 10ன்னு கொடுத்துட்டோம். ஓகே, என்ட்ரன் எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் கேட்குதா? ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்படின்றப்போ என்ன பண்ணணும்னா ஃபார் லூப் ரன் ஆகுதுலேயே ஒவ்வொரு தடவை இன்புட் கேட்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ஒரு 10,000 செலவாயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தும் கேட்கும். ஓகே, அப்போ வந்துட்டு 30,000 செலவாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 67,000, அடுத்து 89,000, அடுத்து என்னென்னா 789. ஓகே, யா 78,90,000. ஓகே, இதுதான் வந்துட்டு நமக்கு செலவான அமௌண்ட்டு. அடுத்து பார்த்தோன்னா ஓகே, ரேண்டம் ஒரு நம்பர். ஆக்சுவலாக வந்துட்டு இது எவ்வளோ பெரிய நம்பர் அப்படின்னா 3, 6, 9, 12, 15 இருக்குது. ஓகே, 15 நம்பர்ஸ் இருக்குது. ஓ, ஏதோ எரர் வந்துருச்சு, சாரி. இங்கே பாரு என்னாச்சு, இங்கே லைன் நம்பர் 8. ஓ, ஆக்சுவலாக இன்புட்டே கொடுக்காம என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எரர் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு எரர் வந்துருச்சு, சாரி. ஓகே, இப்போ வந்துட்டு மறுபடியும் ரன் பண்ணலாம் ப்ரோக்ராமை. ஆக்சுவலாக வந்து இன்புட் கொடுக்காம ரன் பண்ணதுனால. ஓகே, இப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து 5 மட்டும் கொடுப்போம். சாரி, 10 கொடுப்போம். ஓகே, இப்போ கொடுத்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 89,000 கொடுக்குறேன். அடுத்து 90,000, அடுத்து 78,000, நெக்ஸ்ட்டு ஓகே 8,90,000 கொடுத்துருக்கேன். அடுத்து 67,000, தட் மீன்ஸ் 6,78,000, 79. ஓகே, தட் மீன்ஸ் 7,89,000. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 6,75,889. நெக்ஸ்ட்டு 4, 5, 6, 7. ஓகே, இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இது என்னன்னா 45,67,789 இருக்கா. அடுத்து பார்த்தோன்னா ஓகே இதை போடலாம். இதில் வந்துட்டு 45,63,73,73,772. ஓகே, ஸோ அடுத்து என்னென்னா 89,76,000 வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு 10 இன்புட் கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்மளோட டேட்டாலாம் அவுட்புட்டில் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு எல்லாமே வந்துட்டு ஸ்டோராக நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து என்ன அப்படின்னா நம்மளோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்றதை ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. தட் மீன் 47, அதாவது தட் மீன் 47,32,07,450. ஓகே, ஸோ இதுதான் வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸ். ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆவரேஜ் வந்துட்டு 10 ஆல் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, தட் மீன் ஒன்றும் இல்லை, 4,73,20,745 இருக்குது. ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 45,63,73,772. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் எப்படி வந்துட்டு பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவெலாம் அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் இது. இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே, GitHub லிங்க்கில் கொடுத்துருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.